தமிழகத்தில் நடந்த மேலும் சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே இடையன்குளம் சாலை சோதனைச் சாவடியில் ஆடுகள் திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கார், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அவர்கள் 17 ஆடுகளை திருடியது தெரியவந்தது. திருடப்பட்ட ஆடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமது புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக காரைக்காலை சேர்ந்த தர்வனேஸ்வரர் என்பவர் புகார் தெரிவித்துள்ளார். சகோதரருடன் ஏற்பட்ட தகராறு குறித்து புகார் அளித்தால் அவருக்கு ஆதரவாக காரைக்கால் காவல்துறையினர் நடந்து கொள்வதாகவும், நள்ளிரவில் வீடு புகுந்து காவல் நிலையத்திற்கு வருமாறி கூறி தாக்கியதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல் ஆணையருக்கும் தகவல் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தானில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை கைது செய்யப்பட்டார். 9ஆம் வகுப்பு படித்து வரும் மகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் உறவினர்கள் அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுமிக்கு அவரது தந்தை மாரியப்பன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் இது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போலியோ சொட்டு மருந்தை ஊக்குவிக்கும் முழக்கங்கள் எழுப்பியபடி அண்ணா சாலை, பழைய பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணி சென்றது. தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நில அளவை பயிற்சி சிறப்பு மையத்தை மண்டல அளவில் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூரில் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டன. உதகை தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் பவுலினியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த மலர்கள் குளிர்காலத்தில் மட்டுமே பூக்கும். வெளிர் ஊதா நிறத்தில் காட்சியளிக்கும் பவுலினியா பூக்க தொடங்கியதும் மரத்தின் இலைகள் உதிர்ந்துவிடும். மரம் முழுவதும் பூக்கள் மட்டுமே நிறைந்திருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழக விலங்கியல் துறை சார்பில் ஞானோ தொழில்நுட்பம் குறித்த 3 நாட்கள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. உலக அளவில் ஞானோ தொழில்நுட்ப வளர்ச்சி 36.6%, இந்த துறை வளர்ச்சியில் இந்தியா 18வது இடத்தில் இருப்பதாகவும் கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் இருந்து சென்னைக்கு 2 அரசு விரைவு பேருந்து வழித்தடத்திற்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். சென்னை அரசு விரைவு பேருந்து வழித்தடத்தை அமைக்க அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடங்கிபாளையத்தில் அரசு அனுமதியின்றி மண் அள்ளிய 3 டிப்பர் லாரிகள், ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோடங்கிபாளையத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக பல்லடம் வட்டாட்சியருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இந்த லாரிகள் பிடிபட்டன.